நல்வாழ்த்துக்கள்ப்பா. நம்ம லாஸ்ட் இதில் 3 சக்கரம் பற்றி பார்த்தோம். மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபுரகம், ஒன்றுக்குரிய மந்திரங்களை சொன்னோம். மூலாதாரத்துக்கு லம்மன்னும், சுவாதிட்டானத்துக்கு வம்மன்னும், நம்மளோட மணிபுரத்துக்கு ரம் அப்படிங்கிற மந்திரங்களை சொன்னோம். அதுக்குரிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம். இப்போ 4வது சக்கரம். 4வது சக்கரம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அநாகதம். நம்மளோட இதயத்தோடு சேர்ந்தது. அதில் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏர் தான் எலிமெண்ட்டு. ஏர் எவ்வளோ வேகமாக பரவுமோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குமே எமோஷனலுங்கிறது வேகமாக உடம்பு ஃபுல்லாகவே பரவும். ஒரு விஷயத்தை அவன் கேள்விப்பட்டால் கூட அவனுக்கு என்ன ஆகுதுன்னா இம்மிடியட்டாக அந்த எமோஷனல் உடனே உருவாகிடுது. ஃபோனில் கேட்குற விஷயத்தில் கூட அவங்களுக்கு எமோஷன் வந்துடுது. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா அதிகம் பாதிப்படுற சக்கரம் இந்த சொசைட்டினால், சுற்றி உள்ளவங்கனால அல்லது உள்ளுவனால அதிகமாக பாதிக்கப்படுறவங்க பார்த்திங்கன்னா இந்த 4வது சக்கரத்தில் தான் பாதிக்கப்படுவாங்க. இப்போ வாங்க, இப்போ 4வது சக்கரத்துக்கு நம்ம மந்திரம் அப்படி சொன்னோம்னாக்கும் எம், யா, இம், எம். இப்போ நம்ம அதே மாதிரி உச்சரிப்பு நம்ம சொல்லுறப்போ அதுக்கு 16 இதழ்கள் உண்டு. இதுக்குன்னா அநாகத சக்கரத்துக்கு இந்த 16 இதழ்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம 16 தடவை நம்ம சொல்லணும். இப்போ இந்த எம்ங்கிற வார்த்தையை எம் எம் அந்த உச்சரிப்பு நம்ம 2 செஸ்ட்டுக்கு நடுவில் நல்லா நமக்கு அதை ஃபீல் பண்ணணும். அதை எம் 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 இந்த மாதிரி 16 வாட்டி நம்ம மந்திரத்தை சொல்லணும். இதே சக்கரத்தை நம்ம நெடியில் இன்னும் கொஞ்சம், அதாவது நம்ம ஃபுல்லாகவே வரைச்சி சொல்ல நினச்சோம்னா யோ 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 16 வாட்டி நம்ம சொல்கிறது நல்லது. சின் முத்ரா போட்டோம்னா ஷின் முத்ரா. எதுக்கு? அநாகத சக்கரத்துக்கு நம்ம சின் முத்ரா யூஸ் பண்ணிக்கலாம். சின் முத்ரா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சில சமயத்தில் ரொம்பவுமே, அதாவது உள்ளுக்குள்ளேயே ஓவரான பாதிப்புகள் இருந்தால் இந்த சின் முத்ராவும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ஆகாய முத்ராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஆகாய முத்ரா நம்ம விசுத்தி சக்கரத்துக்கு யூஸ் பண்ணுறது, விசுத்தி சக்கரத்துக்கு யூஸ் பண்ணுறது. சரிங்களா? அடுத்து நம்ம விசுத்தி சக்கரத்தை பார்க்கலாம். விசுத்தி சக்கரம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எண்ணெய் அலைகளால் சொல்லப்பட்டது. அதாவது வெளியில் வரக்கூடிய பேச்சுக்கள், வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கும் அந்த விஷயங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனால் நம்ம பாதிக்கப்படுவோம். சம்மந்தப்படாத நம்மளை கூட இழுத்து விட்டுருவாங்க. பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று சொல்லியிருப்போம், அது வேறு மாதிரி கூட நிகழ்வாகி அதுவும் என்ன ஆகும், பாதிக்கலாம். விசுத்தி சக்கரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்குது. அது ஹம், ஹ மீம் சொல்லுவோம். அதாவது ஹா இம், ஹம். அது நம்ம 2 வாட்டி பொதுவாக சொல்லணும். ஹம் ஹம் அந்த மாதிரி 2 வாட்டி சொல்லணும். இதே நம்ம இழுத்து சொல்கிறதா விசுத்தி சக்கரத்துக்கு அந்த மாதிரி இழுத்து சொல்கிறதுல அவ்வளோ பவர் இல்லை. ஹம் ஹம் அதோடு முடிச்சுக்கலாம். நம்ம இதே விசுத்தி சக்கரத்துக்கு 10 வாட்டிக்கு மேலேயும் நம்ம சொல்லலாம். இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்து, எந்த அளவுக்கு அவங்களுக்கு இப்போ நெக் ரிஜிடிட்டி இருக்குது, கழுத்து சரியாக திருப்ப முடியல, பல பேர்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அடிக்கடி அழுக வருது, அடிக்கடி ஏக்கம் வருது, துக்கம்லாம் வர்றப்போ தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு கூடவே நம்ம ஹம்முங்கிற வார்த்தையை அதிகமாகவே சொல்லிக்கலாம். முத்ரா கண்டிப்பாக ஆகாச முத்ரா தான். இதோடைய எலிமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆகாயம். நம்ம மந்திரம் சொல்கிறப்போ ஆகாயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நினச்சிக்கலாம். அதுக்கு அடுத்து ஆக்னி சக்கரம். ஆக்னி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது இண்டிவிஜுவாலிட்டி. எப்படி ஒரு செல்லுக்கு ஒரு மெமரி சிப்பு தனி இண்டிவிஜுவாலிட்டியோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஆக்னி சக்கரம் இண்டிவிஜுவல், அவனுடைய தனித்தன்மையை குறிக்கிறதுக்கும் அவன் தனி ஆள் அப்படிங்கிறதுக்கும் அவனுடைய உள்ளுணர்வோட அவனுடைய வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது தான் அந்த 6வது சக்கரம். அது நம்ம ஆக்கின்னு சொல்கிறோம். அதுக்கு மந்திரங்கள் நிறைய கிடையாது. இம் அப்படிங்கிற வேர்டு தான். இம்மும் நம்ம ஒரு 5 வாட்டியும் சொல்லலாம். அதெல்லாம் நம்ம மௌனத்தாக நம்ம சொல்லிக்கலாம்.
சொல்லிக்கலாம். இம் சொல்கிறப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் செய்யலாம். இந்த காது, கண், மூக்கு, வாய் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உச்சரிக்கலாம். இல்லை மௌனமாகவே அந்த மாதிரி உச்சரித்துக்கலாம். ஸோ நம்ம 6வது சக்கரத்துக்குள்ள மந்திரம் வந்து என்ன பார்த்திங்கன்னா இம். அடுத்து சகஸ்ராரம் இருக்குது. அது வந்து எப்படின்னா நம்மளுடைய பூலோகத்துக்குரிய சக்கரா கிடையாது, அது மேல்நிலை சக்கரா. அது வந்து மேல்நிலை சக்கரா. அதுக்கு எந்த வார்த்தையும் எந்த சவுண்டுமே கிடையாது. நம்மளுடைய மௌனம்தான் அதுக்குரிய மந்திரா. இப்போ நம்ம மௌனம் அப்படின்னு சொன்னால் கைகளை நம்ம நல்லா விரிச்சிட்டு நம்ம வந்து தலையோட உச்சியில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை வைக்க வேண்டியது. இப்போ ஒன்று பார்த்தோம்னா இப்போ மூலாதாரம்னா நம்மளோட முதுகெலும்போட கடைசி பகுதியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். சுவாதிட்டானம்னா நம்மளுடைய மர்மஸ்தானமோ அதுக்கு பின்னாடி உள்ள இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். மணிபூரகம்னா நேவல் பண்ணுவோம், அதுக்கு அடுத்துள்ள பெரிய எலும்பு லம்பார் பண்ணுவோம். அடுத்து அநாகதம். அநாகதத்துக்கு வந்து நம்ம 2 இதயத்துக்கு கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் கீழே பண்ணிக்கலாம், இல்லை முதுகெலும்பில் பண்ணிக்கலாம். விசுத்திங்கிறது கழுத்து பின்னாடி பிடரிலேயே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஆக்ங்கிறது 2 கண்களுக்கு நடுவில் பூர்வ மத்தியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். சகஸ்ராரங்கிறப்போ நம்ம தலையோட உச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பண்ணோம்னாலே அது போதுமானது. இதுக்கு இடையில இன்னொரு சக்கரம் இருக்குது, அது பேர் வந்து சோம சக்கரா. இப்போ சில பிரச்சனைகள் வந்து நம்ம இல்லாமல் நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்ட பிரச்சனைகள் வருது, இல்லை சுற்றத்தாட்டிலேருந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் சோம சக்கரன்னு ஒரு சக்கரம் இருக்குது. நம்ம உடம்புல வந்து கை கால்களை சரியாக இழுக்க முடியல, சரியாக மடக்க முடியல அப்படிங்கிற ஒரு கஷ்டங்கள் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சோம சக்கராவை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சோம சக்கராவை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னா 2 கண்ணையும், ஃபஸ்ட்டு வந்து இடது கண்ணையும் 2வது வலது கண்ணையும் நம்ம நினைக்கிறது. எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு விதம் இருக்குது. பின்னாடி பிடரி, நம்ம அந்த பிடரியிலேருந்து மெதுவாக கொஞ்சம் இடது கண்ணையும் பிடரியிலேருந்து வலது கண்ணையும் ஒரே சமயத்தில் நம்ம பின்னாடி இருந்து 2 கண்ணையும் பார்க்குற மாதிரி. ஆனால் கண்களை முடிக்கணும். பார்க்குறப்ப நம்ம இருந்தோம் அப்படின்னாலே சோம சக்கரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதே சோம சக்கராவை நம்ம மற்ற சக்கரங்களோடையுமே கம்யூனிகேட் பண்ணலாம். அது நீங்கள் விவரங்கள் கேட்டிங்கன்னா அந்த விவரங்களை நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 7 சக்கராவுக்கு உள்ள மந்திரங்கள் இது தான். இதில் வந்து பல வியாதிகள் குணமாகும். நம்ம ஒரு நாளைக்கு வந்து ரெகுலராகவும் இதை பண்ணிக்கலாம், வாரத்தில் ஒரு வாட்டியும் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு மனிதன் எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி அவனுக்கு பெனிஃபிட் கிடைக்குதோ அந்த பெனிஃபிட்டு இந்த சக்கராவுடைய பயிற்சியிலையும் சக்கரா மந்திர பயிற்சியிலையுமே கிடைக்கும். பொதுவாக வந்து நம்ம சக்கரா மந்திரங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன இதுகள் ஆசனங்கள், ஸ்மால் ஆசனங்கள் பண்ணிவிட்டு நம்ம பாடியை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணினா இன்னும் மிகவும் ரொம்ப நல்லது. நல்வாழ்த்துக்கள்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.